வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. சரி, சம்மர்ஸ்லாமுக்கான நாட்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு சம்மர்ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டே 1 டே 2 2 நாள் நடக்க போகுது. ரசல்மேனியா மாதிரியான பிரம்மாண்டமான அரங்கத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் இடையில் WWE ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ரா சைடு ஒரு தரமான மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேலே ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் இருக்குது. ரா ஓகேப்பா, 2 மிகப்பெரிய ஃபியூட் இருக்குது, 2 பெரிய மேட்ச் இருக்குது. சரி, ஸ்மாக் டவுன் அகல பாதாளத்தில் இருக்கிறது. ஏன்னா சாம்பியன் யாரு கூட மோதுவா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்குது. சரி, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நியூ WWE சாம்பியனாக சிஎம் பாங் மாறி இருக்காரு. சிஎம் பாங் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாமுக்கான விறுவிறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போது சிஎம் பாங்குக்கு இடையில் யார் சம்மர்ஸ்லாம் கூட மோத போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைப் பட்டன் இருக்குல்ல, அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. சிஎம் பாங் உண்மையிலேயே ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒருத்தரை பார்க்க முடியாது. என்ன ப்ரோ ஓவராக சொம்படிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் மனசில் படுற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கக்கிட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட 10 வருஷம் அவருடைய வாயால் தான் ரெஸ்லிங் கெரியரை விட்டே போனார். சரிப்பா, பழைய கதையெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போ சிஎம் பாங் தான் WWE சாம்பியன். சம்மர்ஸ்லாமில் அவர் யார் கூட மோதுவார் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கான தெளிவான விளக்கம் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் தெரிஞ்சிடும். பிகாஸ் சம்மர்ஸ்லாமுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்குது. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஸ்மாக்டவுன் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவருக்கான சம்மர்ஸ்லாமுக்கான ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்து வைக்கணும். அதனால் இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே WWE பார்த்தீங்கன்னா அது யார் அப்படிங்கிறதுக்கான ஹிண்டிங்கை கொடுத்துருவாங்க. சரி, ட்ரிபிள் ஹெச் யார் தேர்ந்தெடுப்பா? இப்போ நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒருவேளை அந்த மனுஷன் நியாயப்படி இவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா சமி ஜெயினுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிகாஸ் சமி ஜெயின் தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். அவரு தான் பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்காரு. நியாயப்படி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஆனால் ட்ரிபிள் ஹெச் கொடுப்பாரா? சமி ஜெயின் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகுனதே ஏதோ ஆக்சிடெண்ட்டில் சாம்பியன் ஆனார், ஆக்சிடெண்ட்டில் போனார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சமி ஜெயின் மணி மேக்கர் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணி மேக்கர் அப்படிங்கிறத பற்றி நான் 2வது சொல்கிறேன். இப்போ சமி ஜெயினுக்கும் சிஎம் பாங்குக்கும் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமி ஜெயினை வச்சு செஞ்சுருப்பாங்க. சமி ஜெயினை சிஎம் பாங்குக்கு இடையில் சம்மர்ஸ்லாமில் மோத வச்சா அது அவங்களுக்கு மணி மேக்கிங்கான விஷயமா இருக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா மணி மேக்கர், சமி ஜெயின் மணி மேக்கர் இல்லைன்னு. அதாவது சிஎம் பாங்குடைய போஸ்டரை வச்சே WWE சம்பாதிக்கலாம். சமி ஜெயின் அந்தளவுக்கு ஒர்த்தில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒப்பீனியன். சரிப்பா, பிக் மணி பிளேயராக நம்ம சமி ஜெயின் இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் அவர் சவுதி அரேபியாவில் ஏன் சாம்பியன் ஆனார்னு கேட்டிங்கன்னா, இடம் பொருள் ஏவல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சமி ஜெயினுடைய இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது சவுதி அரேபியா. WWE மட்டும் சவுதி அரேபியாவில் இருந்தது, இவர் தாங்க கிங்கு. சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு, அங்கே இவரை சாம்பியன் ஆக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தில் இவரை சாம்பியன் ஆக்குனாங்க. அதுவும் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான், வெறும் 9 நாட்களில். அதாவது WWE சாம்பியன்ஷிப்பை முதல்ல வின் பண்ணியிருக்காரு. அதை முதல் டைட்டில் ரேஞ்சினே வெறும் 9 நாள். உண்மையிலேயே மோசமான விஷயந்தான். சரி, 2வது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. WWE ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த திட்டம் என்னென்னா, கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கணும், கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தணும்னு. இப்போ மீண்டும் டபுள் பார்த்தீங்கன்னா அதே பாதையில் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, பிக்கஸ்ட் மணி மேக்கர் அப்படின்னு. இவங்க 2 பேருமே மணி மேக்கர். சிஎம் பாங் தரப்பில் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க, சும்மா சாம்பியன்ஷிப் ஆவட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கோடி ரோட்ஸை பார்த்தும் சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு இடையில் ஒரு மேட்ச் நடந்தால் ரசிகர்கள் அதிகமாக போட்டி போட்டு டிக்கெட்டை வாங்குவாங்க, அந்த ஷோவும் நல்லா இருக்கும். ட்ரிபிள் ஹெச் ஒரு மணி மேக்கரை தான் விரும்புகிறாரை தவிர்த்து சாமி ஜெயின் மாதிரியான அண்டர்டாக விரும்ப மாட்டேங்காரு. ஏதோ வாய்ப்பு கொடுத்தோம், அதுவும் சவுதி அரேபியாவில் இருக்க மக்கள் சந்தோஷப்படணும், அடுத்த வருஷம் ரசல்மேனியாவில் ஷோ நடத்துகிறோம், அதுக்கு கொஞ்சம் எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பக்கம்தான் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அதை தான் நம்ம எதிர்பார்க்கலாம், சொல்ல முடியாது. சாமி ஜெயின் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் பங்குக்குள்ளே ட்ரிபிள் டெட்டாக நடந்தால் கூட நல்லா தான் இருக்கும்.
சரி, இதை தடுத்து யார் மோதுவா? பிரான் பிரேக்கர் இப்போ அம்மாஞ்சி ஆகிட்டாருங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் பக்கம் போயிட்டார். எல்ஐ நைட்டு கூவத்துக்கு மட்டும்தான் லாய்க்கு. டபிள்யூபிள்யூட்ட பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பும் கேட்க மாட்டேக்காரு. அடுத்து ஓபா ஃபெமி எனக்கு சாம்பியன்ஷிப்லாம் வேண்டாம், நான் பிராக் லெஸ்னர் கூட தான் மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இருக்கிறதுலையே நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டிய ரெஸ்லர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சிஎம் பங்க் சாம்பியனாக இருந்தால் மோதி இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க மோத மாட்டாங்க. இதை தவிர்த்து வேற யாருப்பா இருக்கிறா? உத்து நோக்கி பார்த்தோன்னா நம்ம ராண்டி ஆட்டன் இருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ராண்டி ஆட்டனை களை இறக்கலாம். ராண்டி ஆட்டனுக்கும் பங்குக்கும் ஒரு மேட்ச் சம்மர் ஸ்லாம் அப்படின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி இருக்குது ப்ரோ? வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா இது ஒரு ஃப்ரெஷ் ஃபியூடு, இவங்களுக்குள்ளே மேட்ச் நடந்துருக்குது. ஆனால் இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 கூட இல்லைங்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இப்போ தான் இவங்களுக்கு ஒரு மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்குமான விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் சம்மர் ஸ்லாம் நடக்க போகுதுன்னு. ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை நடத்தி அதை மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒர்த்தாக நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ராண்டி ஆட்டனை களம் இறக்கலாம். ஆனால் ட்ரிபிள் ஹெச் மாமா இறக்குவாரா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தாங்க. சரி, ஒருவேளை இன்னொருத்தர் இருக்கிறாரு, அதுதான் ட்ரூ மேக்கின்டையர். இன்ஜுரி எதுவுமே இல்லை, சம்மர் ஸ்லாமில் அவருக்கு மேட்சும் இல்லை. உருப்படியாக ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு மேட்ச் கொடுக்கணுன்னா ட்ரிபிள் ஹெச் நினச்சா ட்ரூ மேக்கின்டையர் பக்கமும் போகலாம். ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விதமான ஸ்டோரியும் இல்லாமல் சும்மா தான் இருக்கிறாரு. டபிள்யூடபிள்யூ நினச்சா அவரு கூட ஒரு மேட்ச் விளையாட வைக்கலாம். ஆனால் நினைப்பாங்களா? நான் நினைக்க மாட்டேனே அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரையோ அல்லது ராண்டி ஆட்டனையோ தேர்ந்தெடுத்தால் நம்ம எதிர்பார்க்காத, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மேட்ச்சு, ஃபியூடும் நல்லா இருக்கும், இவங்களுக்குள்ள சம்மர் ஸ்லாமுக்கு ஒருத்தான மேட்சாக இருக்கும். ஆனால் ரூமர்ஸ் அடிப்படையிலையும் அப்டேட் அடிப்படையிலும் எனக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் தான் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காருன்னு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்போ குந்தர் என்னப்பா பண்ணுவார் அப்படின்னு. குந்தர் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார். அதே மாதிரி ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் கூட ஒரு ஃபியூட் போயிட்டுருக்காரு. அவருடைய கதை தனிங்க. சரி, எது எப்படியோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்னு பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்னுக்கு பங்கு வரப்போகிறாரு, நியூ சாம்பியன். இதுக்கு முன்னாடி கடைசியாக கோடி ரோட்ஸும் பங்கும் பார்க்கும்போது எனக்கான வாய்ப்பத்தா அப்படின்னு கோடி ரோட்ஸு கிட்ட கேட்டிருப்பாரு. முரட்டு பயலை மேட்சை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பங்கை பார்த்து பேசிட்டு போயிருப்பார். இப்போது அந்த சாம்பியன்ஷிப் பங்கிட்ட இருக்குது. அன்னைக்கு நீ கேட்ட வாய்ப்பை நான் கேட்குறேன் அப்படின்னு கோடி ரோட்ஸ் கேட்டாருன்னா பங்கமாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறாங்க யாது பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ பங்கு சாம்பியனாக இருக்கார். அவருக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு வெயிட்டான ஆப்பனண்ட்னா ட்ரூவா, ராண்டியா, கோடியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் ஓகே, பட் ஆனால் ராண்டி ஆட்டன் பிரமாதமாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.